Good morning students. Today I am going to teach Unit 2 remaining portion. Page number 49 to 59. In previous class we have to discuss about till page number 48. So addition of vectors பார்த்தோம் இல்லையாப்பா. So the addition of vectors உடைய continuation தான் next பார்க்க போறோம். Next example 2.1. So 2.1, what is the question? Two vectors A vector and B vector of magnitude 5 units and 7 units respectively make an angle 60 degree with each other as shown below. Find the magnitude of the resultant vector and its direction with respect to the vector A. So what are the given data? Two vectors, A vector and B vector. So what is the value of A vector? 5 units. Then vector B vector is 7 units. Angle is 60 degree. So what is the question? Find the magnitude and resultant vector. Already we know that magnitude and resultant vector. Magnitude கண்டுபிடிக்கணும் அப்படினா this is your formula. R is equal to root of A squared plus B squared plus 2AB cos theta. If you calculate the magnitude means what is the formula? Alpha is equal to tan inverse of B sin theta by A plus cos theta. So now we have to discuss about this problem. So what are the given values? So listen, this is the A vector. So this is the B vector. This is the B vector and this is the right angle triangle. So A vector value 5 கொடுத்திருக்காங்க, B vector 7 கொடுத்திருக்காங்க. இதோட angle totally இதோட angle வந்து 60 degree. So இதுக்கு உள்ள angle வந்து alpha. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Magnitude next என்னது? ரிசல்டன்ட் வெக்டாரும் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஆங்கிளுக்கு இந்த வெக்டாருக்கும் இதுதான் அதோடைய ரிசல்டன்ட் வெக்டார். இப்ப ரிசல்டன்ட் வெக்டார் ஆல்ரெடி தெரியும். இப்ப r ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? a plus b. So r is equal to a vector plus b vector. So இதுதான் என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் வெக்டார். So இந்த ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். At the same time அதோடைய மேக்னிடியூடும் டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிளோட வேல்யூ ஆல்பா. ஸோ ரெண்டோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா பிசிக்ஸ் டேர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் பார்ட்லையும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அதில் நம்ம எப்படி காசோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, சைனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இது பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது. ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த ட்ரிக்னாமெட்ரியில் ஸோ நீங்கள் பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதுதான் தீட்டா. அப்ப தீட்டாவுடைய ஆப்போசிட் வேல்யூ, தீட்டாவுக்கு நேர இருக்கக்கூடியதான் ஆப்போசிட் வேல்யூ. அப்ப அதோடைய இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இந்தக்கு பேரு தான் ஹைபோட்டனஸ், இது அட்ஜசன்ட். இது 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. So if you calculate sin theta means opposite by hypotenuse. இதுல ஆப்போசிட் எது? B. So hypotenuse எது? C. So B by C. And if you calculate cos theta means adjacent by hypotenuse. So A by C. இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருந்து எப்படி நீங்க cos வேல்யூ, sin வேல்யூ, tan வேல்யூ கண்டுபிடிக்கணும் தான் நான் சொல்லிருக்கேன். Next if you calculate tan theta means opposite by adjacent. So இதோட ஆப்போசிட் என்னப்பா? B. Adjacent என்னது? A. So B by A. இப்ப B க்கு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன எழுதலாம்? இதுக்கு என்னது? இதுக்கு இது சைனோட வேல்யூ இல்லையா? அப்ப C sin theta. அப்ப A யோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன வரும்? C cos theta. ஏன்னா நம்ம காம்போனன்ட் எடுக்கும்போது எப்போதுமே காம்போனன்ட் வெக்டார்ஸ் இதுக்கு அப்புறம் பார்ப்போம். ஒரு வேல்யூ காஸ் வேல்யூ, இன்னொரு வேல்யூ சைன் வேல்யூ. ஸோ இதுதான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து தான் நம்ம மேக்னிடியூடும் டைரக்ஷனும் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ரிசல்டன்ட் வெக்டார். R is equal to root of a square plus b square plus 2ab cos theta. Second category alpha is equal to tan inverse of b sin theta by a plus cos theta. First என்ன பண்ணலாம்? R ஓட வேல்யூ நமக்கு தெரியும், A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ தெரியும். R square is equal to
ஸோ ஏயோட வேல்யூ என்னது a plus b இல்லையாப்பா. ஸோ a plus b நம்ம என்ன எழுதுவோம் 5 plus 7 cos 60 the whole square plus 7 a square plus b square சொல்லல a plus b the whole square. ஏன்னா a plus b the whole square ஓட ஃபார்முலா தான் என்னது a square plus b square plus 2ab. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் 7. ஸோ இந்த ஆங்கிளோட வேல்யூனா 60 டிகிரி. அப்போ என்ன சொல்லலாம் இது வந்து a plus b the whole square நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணலாம் a square plus b square plus 2ab ஃபார்மேட்டில் அதை என்ன செய்யிருக்கோம் பிரித்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணதோட இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் 5 square 25 7 square 49. நெக்ஸ்ட்டு cos square theta plus sin square theta என்னவாயிரும் வேல்யூ 1 ஆயிரும் இல்லையாப்பா. அப்போ cos square 60 sin square 60. அப்போ ரிமைனிங் என்ன வரும் 2 into 5. அப்போ 2 into 5 என்ன வரும் 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 7 cos theta. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 35. ஸோ இதிலிருந்து ஓவராலாக இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 109. இப்போ r square is equal to 109. ஆரோட வேல்யூ என்னது ரூட் ஆஃப் 109. ஸோ இதில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு cos 60 நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ cos 60 இப்போ காசோட வேல்யூ என்னது சைன் வந்து வாட் இஸ் த ஃபார்முலா சைனோடைய காசோட வேல்யூ அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். அப்போ இதில் எது அதோடைய அட்ஜசன்ட் ஏசி. அப்போ ஏசி பை ஏபி ஓகேயா. அப்போ ஏசி கால்குலேட் பண்ணணும்னா என்ன வரும் ஏபி காஸ் 60. அப்போ ஏபின்னு சொல்லும்போது என்னது ஏபினா ஏயோட வேல்யூ 5 பியோட வேல்யூ என்னது 7. ஸோ இங்கே இதோட வேல்யூ என்ன இருக்குது ஏபியோட வேல்யூ 7 சைன் 60. இது 7 காஸ் 60. அப்போ ஏசி பை ஏபி அப்படின்னா ஏசி கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் ஏபி காஸ் 60. இப்போ என்ன கிடைக்கும் 7 காஸ் 16 கிடைக்குமா. அதே போல் சைன் 60 கண்டுபிடிக்கணும்னா என்ன வரும் பிசி பை ஏபி. ஸோ பிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஏபி சைன் 60. ஸோ 7 சைன் 16 நமக்கு கிடைக்கும் இல்லையாப்பா. ஸோ ஏன்னா இது ரெண்டோடைய வேல்யூ என்னது நமக்கு 7 தான். ஏன்னா இது ரெண்டுமே என்னது காசோட வேல்யூ. அப்போ இது எந்த டேர்மில் இருக்குது நமக்கு இது ஒன்றும் இதோட காம்போ இதுக்கு எடுத்தோம்னா சைனு இது வந்து காசு. அப்போ 7 தான் நமக்கு வேல்யூ. அதனால நம்ம என்ன போட்டிருக்கோம் ஏசியோட வேல்யூ 7 காஸ் 60 அண்ட் 7 சைன் 60. காஸ் 60யோட வேல்யூ என்னது 1/√2. சைன் 60யோட வேல்யூ என்னது ரூட் ஆஃப் 3/2. இது எல்லா டேர்ம்ஸும் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன். இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ப்ராப்ளமோட சிம்பிளிஃபிகேஷன் தெரியும். ஆஸ் யூஸ்வல் திருப்பி tan ஆல்ஃபாவோடைய ஃபார்முலா என்னது ஆல்ஃபாவோட ஃபார்முலா tan இன்வர்ஸ் ஆஃப் b sin theta by a plus b cos theta. இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இது லாகரிதம்ஸ் லாக் புக்கில் நம்ம பார்ப்போம் இல்லையா நேச்சுரல் லாகரிதம்ஸில் பார்த்தோம்னா இந்த 0.713ங்கிற வேல்யூ வந்து எந்த டேர்முக்கு நேராக வருதுன்னு பார்க்கணும். அப்போ 35 டிகிரிக்கு நேராக தான் அதனுடைய மேக்ஸிமமாக இந்த வேல்யூ வரும். அதனால தான் நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன போட்டிருக்கோம் 35 டிகிரி. ஆல்ஃபாவோட வேல்யூ 35 டிகிரி. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது ரிசல்டன்ட் வெக்டர். இஸ் இட் கிளியர்? எஸ். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் 2.1. ஃபர்ஸ்ட் டயக்ராம் தெரியணும். டயக்ராமோட சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்ன டேர்ம் நம்ம எடுத்துருக்கோங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். ரிசல்ட் ஃபார்முலா என்ன பண்ணுறோம் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே அப்பா. ஓகே திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸில் எப்படி இந்த ப்ராப்ளம் பார்த்தோமோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர். சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டருக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அடிஷன் ஆஃப் வெக்டருக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் போடுவோம் இல்லையா. அப்போ ஒரு வெக்டார் ப்ளஸில் இருக்கும் ஒரு வெக்டார் மைனஸில் இருக்கும். அப்போ இதுக்கு இது ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும் இந்த ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதுக்கு ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏ வெக்டார் இது என்னது மைனஸ் பி வெக்டார் பிகாஸ் திஸ் இஸ் ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா. ஸோ இந்த நம்ம டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும்போது அது வந்து நெகட்டிவ்ல தான் எடுப்போம் இல்லையா. அப்போ ஒரு வெக்டர் பாசிட்டிவ்ல இருக்கு ஒரு வெக்டர் நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ இதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சோம்னா பிளஸ் பண்ணணும். இதுக்கு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் பண்ணணும். இதோட ஆங்கிள் ஆல்ஃபா 1 இதோட ஆங்கிள் ஆல்ஃபா 2 இதோட ஆங்கிளோட வேல்யூ டோட்டல் ஆங்கிள் இஸ் தீட்டா. அப்போ let us consider two vectors. The first vector is a vector and second vector is b vector. If you calculate resultant vector means add these two vectors a vector plus b vector.
At the same time, you subtract this vector means this is the A vector, this is the B vector. So, if you calculate the resultant vector, what is the formula? A vector minus B vector. In the terms, மட்டும்தான் என்ன செய்வோம் இதில் நம்ம simplify பண்ணுவோம். Addition of vectors நம்ம எப்படி படிச்சோமோ அதோட இதை கம்பேர் பண்ணணும் அவ்வளவுதான். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஈஸியான டேர்ம்ஸ் அது ஆல்ரெடி நம்ம படித்ததுனால உங்களுக்கு ஈஸியாக இதிலே சொல்லிடுறேன். ஸோ ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் திஸ் இஸ் த ஃபார்முலா. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னா என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab ஆஸ் யூஷுவல். இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இப்போ காஸ் 180னா நமக்கு என்ன வரும்? மைனஸ் காஸ் தீட்டான்னு வருமா? அப்போ என்ன கிடைக்கும்? 2ab காஸ் தீட்டா. அகைன் இதுதான் நம்ம ரிசல்டன்ட் வெக்டார். நெக்ஸ்ட் அதனுடைய ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ tan ஆல்ஃபா 2 அப்படிங்கிறது ஆல்ஃபா 2ங்கிறது வந்து கீழே உள்ள போர்ஷன் அதோட நெகட்டிவ். ஸோ b sin theta by a plus cos theta. இப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது? 180 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி 180 டிகிரி. அப்போ அதோட வேல்யூ என்னது? சைன் வருமா? இப்போ b sin theta by a minus b cos theta. இப்போ நீங்க சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டருக்கு ரிசல்டன்ட் வெக்டர் கண்டுபிடிக்கணும்னா this is your formula. and magnitude கண்டுபிடிக்கணும் அப்படின்னா tan alpha is equal to b sin theta by a minus b cos theta. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். நம்ம எப்படி அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அதே வேல்யூ வச்சு தான் செய்ய போறோம். 2 vectors a vector and b vector of magnitude 5 units and 7 units make an angle 60 with each other. Find the magnitude of the difference vector a vector minus b vector and the direction with respect to the vector a. இதே போல ரெண்டு வெக்டார் கொடுத்திருக்காங்க, ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஸ் என்னது? மைனஸ். அப்ப ரெண்டு வெக்டாரையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்றதுக்கு டைரக்டா நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா வச்சு என்ன பண்றோம்? சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ செகண்ட் பாருங்க. இந்த டயக்ராம்லாம் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு வெக்டார், இது பாசிட்டிவ் வெக்டார், இது நெகட்டிவ் வெக்டார். இதுக்கு இது என்னது? ஏ வெக்டார். அப்போ இந்த டேர்முக்கு இது என்னது? இதுதான் ரிசல்டன்ட் வெக்டார். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ வெக்டார்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதோட ஆங்கிள் நமக்கு கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. அப்போ ஒன்னோட வேல்யூ 60னா இது டோட்டல் வேல்யூ என்னது? 120. அப்போ இதோட ஒரு வெக்டாருக்கு மட்டும்தான் நமக்கு வேல்யூ உள்ளது 60 டிகிரி. அப்போ பி வெக்டாருங்கிறது 7 வேல்யூ தெரியும், ஏ வெக்டாருங்கிறது 5 வேல்யூன்னு தெரியும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் CA ஃபர்ஸ்ட் காஸ் வேல்யூ சைன் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஏற்கனவே நம்ம அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம்லப்பா. ஏசியோட வேல்யூ என்னது? AB cos 60 and BCங்கிறது A sin 60 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதே வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? இங்கே போட போறோம். அப்ப Cயோட வேல்யூ CBயோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப ஆஸ்கரோட ஃபார்முலா அங்க என்ன பண்ணுவோம்? A plus B the whole squared. அப்ப இதை நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? A இது வந்து B ஆ வச்சுக்கிறோம். அப்ப A plus B squared இங்க என்ன வரும்? A minus B the whole squared. So a minus b the whole square நம்ம ஏன்னா இது வந்து மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கணும் சரியா? So மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ணிருக்கோம்? a minus b the r square ரிசல்டன்ட் வெக்டரோட ஃபார்முலா எழுதுறோம். ரிசல்டன்ட் வெக்டர் ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் a வெக்டர் minus b வெக்டர். இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? root of a squared minus b squared minus 2ab. இதுல நீங்க டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இதான் லிமிட். அங்க பிளஸ்ல போடுவோம், இங்க எல்லாத்துலயும் எதனா போடுவோம். ஏன்னா இது வந்து சப்ட்ராக்ஷன் வெக்டர், இதை மைனஸ் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் அதே டேர்ம் தான். இது ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். ஏற்கனவே நான் பாசிட்டிவ் வெக்டர் சொல்லியிருக்கேன். அதே போலவே வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உனக்கு இங்க என்ன கிடைக்கும்? ரிசல்டன்ட் வெக்டர் கிடைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? அதனுடைய மேக்னிட்யூடுக்கு என்ன பண்ணணும்? 7 into வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி இதை டிவைட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இதோட வேல்யூ வந்து நேச்சுரல் லாகரிதம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து எந்த ஆங்கிளுக்கு நேரம் இருக்குன்னா 76க்கு நேரம் இருக்கும். 76 டிகிரி தான் இதோட ஆன்சர். அப்ப அதனுடைய மேக்னிட்யூடும் தெரியும், அதோட டைரக்ஷனும் தெரியும். அப்ப r is equal to root of 39 and alpha is equal to 76 degree. Is it clear? First பேசிக்கா உங்களுக்கு trigonometryயோட இந்த பேசிக் ஃபங்க்ஷன் தெரியணும். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அண்ட் நெக்ஸ்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டர்ஸ்ல அதே வேல்யூஸை யூஸ் பண்ணி சப்ராக்ஷன் வெக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். இஸ் இட் கிளியர்? எஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சாப்டர் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா காம்போனன்ட் ஆஃப் அ வெக்டர். இந்த காம்போனன்ட் ஆஃப் வெக்டர்ல நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம செய்ய போறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். ஆல்ரெடி நமக்கு கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் தெரியும். x y z 3 டேர்ம்ஸ் போடுவோம் இல்லையாப்பா இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல.
எக்ஸ் ஒய் இசட். இப்போ நார்மலாக கார்டீசியன் கோஆர்டினேட்ஸும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ் ஒய் இசட் இந்த 3 டைரக்ஷனாக தான் நம்ம கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் இந்த எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது வந்து இதெல்லாம் அதோடைய டைரக்ஷன். இந்த எக்ஸ் ஒய் இசட்டுங்கிறது அதனுடைய காம்போனன்ட். அப்போ ஒவ்வொன்று எக்ஸுங்கிறது எந்த ஆக்சிஸில் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இசட் இந்த காம்போனன்ட் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன் நமக்கு என்ன செய்யும் இருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டேர்மாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷனாக 2 ஆக்சஸ் மட்டும்தான் எடுக்கணும். எக்ஸையும் ஒய்யையும் எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸோட ஆக்சிஸில் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வெர்டிக்கல் காம்போனன்ட் சொல்லுவோம். இது என்னது, ஹரிசாண்டல் காம்போனன்ட். திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் த ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸை நம்ம எப்படி வச்சிருப்போம், ஏஎக்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் வந்து ஏஎக்ஸ். அப்போ இந்த இதோட வேல்யூ எப்படி வச்சிருப்போம், ஏஒய். இப்போ இதுதான் அதோடைய வெக்டார் ஏ வெக்டார். அப்போ கண்டிப்பாக இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ இதுக்கு தான் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ இதை தான் நம்ம ஹரிசாண்டல் காம்போனன்ட் சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், வெர்டிக்கல் காம்போனன்ட். இப்போ வெக்டார் 2 டைமென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா, 2 டேர்ம்ஸ் மட்டும். அதாவது ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக 3 கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் 3 terms 3 components சொன்னோம்னா a vector is equal to ax I vector plus ay j vector plus az k vector. அல்ல a vectorங்கிறது இப்போ நம்ம 2 டைமென்ஷனல் பார்க்குறோம். இப்போ ax I cap, x ஓட டைரக்ஷன் என்னப்பா I, y ஓட டைரக்ஷன் என்னது j, and z ஓட டைரக்ஷன் என்னது k. அப்போ xங்கிறது என்னது I cap, yங்கிறது j cap. அப்போ ax எப்படி வச்சிருக்கோம், x காம்போனன்ட், அண்ட் ay வந்து y காம்போனன்ட். திஸ் இஸ் த 2 டைமென்ஷன். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன்ல திஸ் இஸ் த x y z. x ஓட யூனிட் வெக்டர் என்னது I cap, y ஓட யூனிட் வெக்டர் என்னது j cap, அண்ட் z க்கு வந்து k cap. இது பாசிட்டிவ். சப்போஸ் இதோட டைரக்ஷன் வந்து x ஓட டைரக்ஷன் இந்த சைடு இருந்துச்சுன்னா அதை மைனஸ்னு எழுதுவோம் இல்லையா. இப்போ x ஓட யூனிட் வெக்டர் I cap, y வந்து என்னது j cap, and z வந்து k cap. அப்போ ஒவ்வொரு ஜங்ஷன் அப்போ a வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ax, and y is ay, and z is az. அப்போ இதுதான் அதோடைய வெக்டார். அப்போ இதோட நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 3 டைமென்ஷன். இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன். ஆனால் எத்தனை பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம், 3 பாயிண்ட். ஸோ பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட். இதுதான் 3 டைமென்ஷன். அப்போ 3 டைமென்ஷன் நம்ம என்ன பண்ணணும், ஏ எக்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணோம், எக்ஸ் காம்போனன்ட், ஏ ஒய்ங்கிறது ஒய் காம்போனன்ட், ஏ இசட்ங்கிறது இசட் காம்போனன்ட். இதுதான் 3 டைமென்ஷன். இஸ் இட் கிளியர்? எஸ். அண்ட் resolution of a vector. இதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா காம்போனன்ட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம x ஓட வேல்யூ எடுத்திருக்கோம், y ஓட வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ இதுதான் இதோடைய வெக்டார். இப்போ காம்போனன்ட்ங்கிறது என்னது, ஒன்று காசா இருக்கணும், இன்னொன்னா சைனா இருக்கணும். அப்போ இதுதான் வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது இதோட வேல்யூ என்னவா இருக்கும், காசு. எப்போதுமே தீட்டாவுக்கு இந்த தீட்டாவுக்கு பக்கத்தில் உள்ள வேல்யூ வந்து காசோட வேல்யூவா தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ தான் சைன் வேல்யூவா இருக்கும். இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இது வந்து காஸ். ஏன்னா தீட்டா இங்க இருக்குல்ல, அப்போ ஆங்கிளுக்கு நியரர் வேல்யூ என்ன சொல்லுவோம், காஸ். அப்போ எக்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஏஎக்ஸ். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, அண்ட் ஒய் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா, ஏஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. அப்போ இதோடைய மேக்னிடியூட் ஆஃப் த லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், 2 வெக்டரையும் ஆட் பண்ணணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர்ட். இஸ் இட் கிளியர்? திஸ் இஸ் த பேசிக் டேர்ம்ஸ். அப்போ காம்போனன்ட் ஆஃப் வெக்டாரில் 2 டைமென்ஷனாக 2 ஆக்சிஸ் எடுப்போம், 2ஓட யூனிட் வெக்டார் எடுப்போம். அடுத்த 3 டைமென்ஷனல் 3 ஆக்சிஸ் எடுப்போம், அதில் 3 யூனிட் வெக்டாரையும் எடுத்து ஒரு பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி எத்தனை டைமென்ஷன் கிடைக்கிறோ அத்தனை டைமென்ஷனுக்கு காம்போனன்ட் எடுப்போம். அடுத்து நெக்ஸ்ட் அந்த 2 காம்போனன்ட் எடுத்தோம்னா காம்போனன்ட்டுக்கு நம்ம எப்படி காசோட வேல்யூ சைனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. எப்போதுமே நம்ம வெக்டார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுறோமோ அதுக்குள்ள ஆங்கிளோட வேல்யூவை பொறுத்து தான் காம்போனன்ட் எடுப்போம். ஒன்று காஸ் வேல்யூ, இன்னொன்று வந்து என்னது சைன் வேல்யூ. அப்போ ஏஎக்ஸ் என்ன, ஏஒய் என்ன, இதோடைய மேக்னிடியூட் லென்த். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் த காம்போனன்ட்ஸ்
vector, 2-dimensional, 3-dimensional and vector, solution of vector. Next இதை பேஸ் பண்ணி அடுத்து என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு, listen. So example 2.3 பாருங்க. So என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, what are the unit vectors along the negative x direction, negative y direction, negative z direction. எல்லாமே எதுல கேட்டிருக்காங்க, நெகட்டிவ் டைரக்ஷன். இப்போ பாசிட்டிவ்னா நமக்கு தெரியும், இப்போ 3 ஆக்சிஸ் போட்டு எக்ஸ் ஒய் இசட். இப்போ நார்மலாகவே இது வந்து உங்களுக்கு பேசிக் ஒரு எக்ஸ் காம்போனன்ட், அதாவது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னா நம்ம என்ன எடுப்போம், 3 டைரக்ஷன் எடுப்போமா, இந்த பிளஸ் வேல்யூவை மட்டும்தான் நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ எக்ஸ் ஒய் இசட் இது 3 எடுப்போம். இப்போ நம்ம எதில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், நெகட்டிவ்ல. அப்போ திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ் and this is the y axis and this is the z axis. So இதில் நம்ம first x axis எடுத்தோம்னா இது வந்து பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணும், இதோட டைரக்ஷன் பாசிட்டிவ், இதுக்கு டவுன்வர்டில் வரும்போது அது எல்லாமே நெகட்டிவ் ஆயிரும். அப்போ இதோட டைரக்ஷன் என்னது, ஐ கேப். ஆனால் இதை நம்ம எதில் நெகட்டிவ் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நெகட்டிவ்ல. அடுத்து இது என்னது, பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ் ஒய், இது நெகட்டிவ். அப்போ கிராஃபில் நம்ம டினோட் பண்ணும்போது எப்படி, ஒன்று பாசிட்டிவ் ஆக்சிஸ், இது ஒய்யோட பாசிட்டிவ் ஒய்யோட நெகட்டிவ், இது இசடோட பாசிட்டிவ் இசடோட நெகட்டிவ், இது எக்ஸோட பாசிட்டிவ் இது எக்ஸோட நெகட்டிவ். ஆனால் இதோட டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார் பாருங்க, டைரக்ஷனை பாருங்க, இதுதான் டைரக்ஷன். அப்போ இதுதான் டைரக்ஷனா, கண்டிப்பாக இந்த எக்ஸோட யூனிட் வெக்டாரை மைனஸ் ஐ கேப் சொல்லுவோம், ஏன்னா நெகட்டிவ். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னது, நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ். ஸோ எக்ஸோட நெகட்டிவ் டைரக்ஷன், நெக்ஸ்ட் ஒய்யோட நெகட்டிவ் டைரக்ஷன், இசடோட நெகட்டிவ் டைரக்ஷன். So the unit vector along the negative direction, x direction represent minus I cap, y direction represent minus j cap and z direction represent minus k cap. Is it clear? So இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான டேர்ம் உங்களுக்கு. அடுத்து வெக்டார் அடிஷன் யூசிங் காம்போனன்ட்ஸ். அடிஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், எந்த வெக்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த 2 வெக்டரையும் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் A vector and B vector is the 2 vectors. So these 2 vectors in a Cartesian coordinate system can be expressed in the 2 terms. So Cartesian coordinates அப்படினு சொல்லும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதிருப்போம், அடிஷன். இப்போ add 2 vectors, add 3 vectors, அந்த மாதிரி நம்ம என்னது வெக்டர்ஸை பொறுத்து தான் நம்ம அடிஷனோ சப்ராக்ஷனோ பார்க்க முடியும். ஆனால் நம்ம வெக்டர் டிஃபைன் பண்ணும்போது A vector B vectorங்கிறது டிஃபைன் பண்ணுவோம், that is 2 vectors. This is the Cartesian coordinates. So A vector represent பண்ணனும்னா x y z. Aங்கிற டேர்மோட என்ன சேர்த்துக்கணும், x direction y direction z direction. அப்ப x ஓட யூனிட் வெக்டர் i, y ஓட யூனிட் வெக்டர் j and z ஓட யூனிட் வெக்டர் என்னது k cap. இது ஒரு வெக்டரை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. அடுத்து B வெக்டர். இப்ப B வெக்டர் அப்படியே எழுதிக்கிறோம், x y z அதோட டைரக்ஷன், யூனிட் வெக்டர் x னா i, y னா j, z னா k. இதுதான் அடிஷன் ஆஃப் வெக்டர். அப்போ எந்த 2 காம்போனன்ட்ஸ், எந்த 2 வெக்டர் கொடுத்துருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த வெக்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், எதில், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை. கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்னு சொன்னாவே 3 டைரக்ஷன் இருக்கணும், எக்ஸ் ஒய் இசட். நம்ம கொடுத்துருக்க வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வெக்டரை வந்து எக்ஸ் ஒய் இசட்ங்கிற 3 டைரக்ஷனே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், இதுதான் என்ன அப்படின்னா வெக்டருடைய அடிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ். ஸோ அடிஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கொடுத்துருக்க அந்த காம்போனன்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அடிஷன்னா 2ஐயும் ஆட் பண்ணணும், ஏன்னா வெக்டரை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, ஏ வெக்டர் பி வெக்டர். அடுத்து என்ன பண்ணணும், ஏ பிளஸ் பி, நமக்கு தெரியும் இல்லையா, ஏ பிளஸ் பி 2ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ யூனிட் வெக்டரை தனியாக எடுத்துடலாமா, எக்ஸ் டேர்மை தனியாக, ஒய் டேர்மை தனியாக, இசட் டேர்மை தனியாக ஸ்பிட் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஐ கேப் இசட் கேப் கே கேப்புங்கிறத யூனிட் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட் இன்டிமேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் என்ன பண்ணணும், இந்த 2 வெக்டரையும் ஆட் பண்ணணும். அடுத்து சப்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டர்ஸ் என்னன்னா அதே கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ்ல A வெக்டார் மைனஸ் B வெக்டார் 2 வெக்டாரையும் மைனஸ் பண்ணணும். அப்ப x கோஆர்டினேட் தனியா எடுத்துக்கணும், y கோஆர்டினேட் and z கோஆர்டினேட்ஸ். அதோட டைரக்ஷன் x னா i, y னா j and z னா k. Is it clear? So இதுதான் என்ன அப்படின்னா வெக்டருடைய அடிஷன். எந்த ஒரு வெக்டர் டேர்ம் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அடிஷனை ஆட் பண்ணணும், சப்ராக்ஷனை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். Is it clear? Yes. Next
Next example 2.4. Example 2.4ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சாப்டர், ஒரு ப்ராப்ளம். ஆல்ரெடி நீங்கள் இதில் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இல்லையாப்பா. ரெண்டு வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வெக்டாரையும் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கண்டுபிடிக்கணும், பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார். 4 கேட்டகரி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏயையும் பியையும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஐ டேர்மை தனியாக ஆட் பண்ணிக்கணும், ஜே டேர்மை தனியாக அண்ட் கே டேர்ம். வெக்டர்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்டில், அதே மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பி வெக்டரையும் அதுக்கப்புறம் ஏ வெக்டர் எழுதி ஆட் பண்ணணும். இது ஏ பி ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இது பி மைனஸ் சி. இது நார்மலாக உள்ள ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் தான். வெக்டர்ஸை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்பர்ஸை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஓகே அப்பா, இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார். அடிஷன் பார்த்தோம், சப்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தி வெக்டார். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டாரில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் பை அ ஸ்கேலார். மல்டிப்ளிகேஷன் அதாவது ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இப்போ ஏங்கிறது ஒரு வெக்டார், லாம்டா, திஸ் இஸ் அ சிம்பிள். இந்த சிம்பிளை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், லாம்டா, திஸ் இஸ் அ ஸ்கேலார். அப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை, ஒரு ஸ்கேலாரையும் வெக்டாரையும் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ லாம்டா இன்ட்டு ஏ வெக்டார்னு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டாங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோடைய டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் ஏ வெக்டராக தான் இருக்கும். நெகட்டிவ் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக அதோடைய எப்போதுமே பாசிட்டிவ்னா சேம் டைரக்ஷன், நெகட்டிவ்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இதுதான் அதோடைய கான்செப்ட். இதுதான் என்னது, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, 3a கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கொடுத்துருக்க ஏ வேல்யூவை 3ஓட மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அப்போ 3 × 2i cap + 3j cap. இப்போ 3 × 2 6, 3 × 3 9. ஸோ இதோட டைரக்ஷன் என்னது, சேம் டைரக்ஷன். எதை பொறுத்து, ஏ வெக்டரை பொறுத்து. அப்போ ஏ வெக்டர் ஒரே ஒரு வெக்டர் கொடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் easiest problem. Then next example 2.6. Example 2.6, listen. Let us consider two vectors. அதாவது a vector கொடுத்துருக்காங்க. a vectorலையுமே நம்ம என்ன ஒரே ஒரு a vector கொடுத்து அதில் என்ன கண்டுபிடிக்கணும், 4a வெக்டாரும் கண்டுபிடிக்கணும், -4a வெக்டாரும் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, அப்போ ஒரு ரெண்டு வெக்டார் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்று சேம் டைரக்ஷன், இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஒரு வெக்டருடைய வேல்யூ 4a, அடுத்து நெக்ஸ்ட் வெக்டருடைய வேல்யூ -4a. அப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஏ வெக்டர் இங்கே. அப்போ இது ஒரு பாசிட்டிவ், இது ஒரு நெகட்டிவ். நம்ம கொடுத்துருக்க இன்புட் வெக்டர் ஏ. ஓகேயா? ஸோ இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வெக்டார் குவான்டிட்டிஸ் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லும்போது ரெண்டு குவான்டிட்டிஸ், அதாவது ஒரு ஸ்கேலாரையும் எடுத்துக்கலாம், ஒரு வெக்டாரையும் எடுத்துக்கலாம். ரெண்டு என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இதில் 3 கேட்டகரி எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, force is equal to m into a. அதாவது F is equal to m into என்னது, mass into acceleration. m is the mass, a is the acceleration. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அப்போ மாஸ்ங்கிறது என்னது, ஒரு ஸ்கேலார். மாஸ்ங்கிறது என்னதுப்பா, ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ ஆக்சலரேஷன்ங்கிறது என்னது, நம்ம அப்போ இந்த ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு அந்த ஆக்சலரேஷனுக்கு எப்படி இருக்கும், அந்த ஆக்சலரேஷன் எந்த ஆக்சலரேஷன் சொல்லுவோம், ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய விசை, மாஸ்னா அதனுடைய நம்ம எழுதக்கூடிய ஆப்ஜெக்டோடைய நிறை சொல்லுவோம். ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, என்ன செய்யுது, ஒரு இடத்துல இருந்து மூவ் ஆகி என்ன செய்யுது, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. அப்போ நம்ம ஸ்கேலாராக இருக்கலாம், வெக்டாராக இருக்கலாம், இந்த ரெண்டு டேர்மும் பொறுத்தும். ஆனால் அதோடைய டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஏ வெக்டாரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். செகண்ட் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா P vector is equal to m into v. P vectorங்கிறது லீனியர் மொமெண்டம், Vங்கிறது வெலாசிட்டி, m is the mass. அப்போ P வெக்டார்னு சொல்லும்போது லீனியர் மொமெண்டம், மாஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அப்போ மாஸ் நிறை வந்து வெலாசிட்டியை பொறுத்தும் மாறும், ஆக்சலரேஷனை பொறுத்தும் மாறும். ஆனால் ரீச் ஆகக்கூடிய வெக்டார் எந்த எழுது, ஏ வெக்டார். அடுத்து F force equal to Q into E. Qங்கிறது ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ், Eங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு.
அப்போ இதுவும் என்ன செய்யும், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வெக்டார் ஏ வெக்டாரை தான் என்ன பண்ணோம், ரெப்ரசன்ட் பண்ணோம். இது ஏன் நம்ம சொல்கிறோம்னா ஃபிசிக்ஸில் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் கான்ஸ்டன்டான ஈக்குவேஷன். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் அதில் ரீச் ஆகக்கூடியது அந்த இனிஷியல் வெக்டார் ஏ வெக்டார் தான். ஓகே அப்பா, ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். தென் இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ், அதே மாதிரி வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் மிஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும், இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படிங்க. இதுதான் பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்டோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா டாட் ப்ராடக்ட். நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு வெக்டார்ஸ் என்ன அப்படின்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும். அப்போ ஸ்கேலார் வெக்டார் ப்ராடக்டோட இன்னொரு நேம் என்னப்பா டாட் ப்ராடக்ட். நம்ம எடுத்துக்கக்கூடிய வெக்டார் ஏ டாட். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. இது எல்லாமே 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே தான். அப்போ ஏ வெக்டார் மாடுலஸ் கண்டுபிடிச்சோம் என்னது ஏ பி காஸ் தீட்டா. ஸோ இதுதான் அதோடைய டெஃபினிஷன் பார்ட். ஓகேயா, ஸ்கேலார் ப்ராடக்டோட அனதர் நேம் டாட் ப்ராடக்ட். எடுக்கக்கூடிய ரெண்டு வெக்டாரும் ஏ வெக்டார் பி வெக்டார். அப்போ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா இதுதான் அதோடைய ஃபார்முலா. இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா ஏ அண்ட் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார்னா பி. ஸோ ஏபி காஸ் தீட்டா. இப்போ ஏபின்னா ரெண்டு வெக்டாருக்கு இடையில கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் நம்ம கண்டுபிடிப்போம். இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது ரெண்டு வெக்டார், ஆனால் என்ன ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டாராக இருந்துச்சா அது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய ஆங்கிள் ஒரு அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். அதே இது இந்த டாட் ரெண்டு வெக்டாரும் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். அக்யூட் அப்டியூஸ் ஆங்கிள்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் இல்லையா, சேம். ஸோ தீட்டாவுக்கு 90 டிகிரி லெஸ் தான் இருந்தால் அக்யூட்டு, அண்ட் 90 டிகிரிக்கு லெஸ் தேன் தீட்டாவோட வேல்யூவும் லெஸ் தேன் 180 இருந்துச்சுன்னா அது என்னது அப்டியூஸ் ஆங்கிள். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார்ஸ்க்கு இடையில உள்ள ஆங்கிளை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக திஸ் இஸ் த ஃபார்முலா. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான ஃபார்முலா டேர்ம்ஸ். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை ஏபி. திஸ் இஸ் த செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ரெண்டு வெக்டாரும் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டும் மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு வெக்டாரும் பேரலாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் ரெண்டு வெக்டார் மினிமமாக இருந்துச்சுன்னா ஆங்கிளோட வேல்யூ 180 டிகிரி. அப்போ என்ன கிடைக்கும், மினிமம் அப்படின்னு சொன்னாவே மேக்ஸிமம்னா ப்ளஸ், மினிமம்னா மைனஸ். மைனஸ்னா கண்டிப்பாக நெகட்டிவ். அப்போ கண்டிப்பாக அதோடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும், ஆன்டி பேரலல். இப்போ மேக்ஸிமமாக இருந்தால் தீட்டாவோட வேல்யூ 0 அண்ட் மினிமமாக இருந்தால் 180 டிகிரி. இப்போ 0வாக இருந்துச்சுன்னா பேரலாக இருக்கும், 180 டிகிரியாக இருந்துச்சா ஆன்டி பேரலாக இருக்கும். அட் த சேம் டைம் ரெண்டு வெக்டாரும் 0வாக இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. அப்போ கண்டிப்பாக ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 0வாக இருக்கும். ஆனால் ரெண்டு வெக்டரும் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தோகோனல்னால் என்னப்பா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் ஒய் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வரும் இல்லையா, அதே இதுதான். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். இது எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்ததான் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். அதுக்கப்புறம் ஸ்கேலார் ப்ராடக்டில் வெக்டார் ஒபேஸ். இந்த வெக்டார் எதை அக்செப்ட் பண்ணோம்னா கம்யூட்டேட்டிவ் லா. கம்யூட்டேட்டிவ் லான்னு நமக்கு தெரியும் இல்லையா, எது லெஃப்ட் எல்ஹெச்எஸ்ல இருக்கோ அது ரிவர்ஸ் தான் என்னது ஆர்ஹெச்எஸ். அப்போ ஏ டாட் பின்னா இங்கே என்னது பி டாட் ஏ. அடுத்து வெக்டார்ஸ் ஒபே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தெரியலப்பா, சேம் எல்லாமே ஃபார்முலா டேர்ம்ஸ் தான். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் நமக்கு என்ன கிடைக்கும், ஏ டாட் பி அண்ட் ஏ டாட் சி தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. நெக்ஸ்ட் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டார் வித் இட்செல்ஃப் is termed as self dot product. ரெண்டு வெக்டாருமே சேம் வெக்டராக இருந்துச்சுன்னா அதை டாட் பண்ணால் கிடைக்கக்கூடிய வெக்டார் எதாவது தான் கிடைக்கும், அதே சேம் வெக்டார் தான் நமக்கு கிடைக்கும். இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அடுத்து இன் கேஸ் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ்னா என்ன, இது யூனிட் வெக்டார் நமக்கு தெரியும். இப்போ ரெண்டு யூனிட் வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ, இப்போ டாட் ப்ராடக்டாகவே மாடுலஸ் ஆஃப் என் காஸ் தீட்டா. அப்போ என் கேப்போட வேல்யூ 1 டாட் 1 காஸ் 0 டிகிரி வருமா. அப்போ என் கேப் டாட் என் கேப்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எந்த ரெண்டு யூனிட் வெக்டாரை டாட் பண்ணால் வேல்யூ என்னது 1. ஐ டாட் ஐனாலும் 1 தான், ஜே டாட் ஜேனாலும் 1 தான்.
At the same time, k cap dot k cap is equal to 1. This is the 9th point. At the 10th point is the orthogonal unit vectors. This is the orthogonal x direction, y direction, z direction. X represents the unit vector is I cap and j represents y represents j cap and z represents k cap. So ரெண்டு வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதோட ஃபார்முலா என்ன, வேல்யூ என்ன. இப்போ டாட் ப்ராடக்ட் ஆர்த்தோகோனல் வெக்டராக இருந்துச்சுன்னா எந்த ரெண்டுமே சேம் வெக்டராக இருந்தால் வேல்யூ 1. அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் வெக்டராக இருந்தால் என்னது 0. ஏன்னா இதுக்கு முந்தின பாயிண்ட் என்ன பண்ண, ரெண்டுமே சேம் வெக்டரை டாட் பண்ணோம்னா வேல்யூ 1. வேற ரெண்டு வெக்டர் எடுத்தோம் அப்படின்னா வேல்யூ வந்து 0. இப்போ ஐ டாட் ஜேனாலும் ஜே டாட் கேனாலும் கே டாட் ஐனாலும் என்ன கிடைக்கும், 0. This is the important 5 mark question. ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கேன், எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கேன், டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். நான் எப்படி கொடுத்துருக்கணும் அப்படியே என்ன பண்ணுங்க, நீங்கள் படித்து ப்ரெசென்ட் பண்ணால் போதும். இஸ் இட் ஓகே? எஸ். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்கேலாரில் பார்த்தோமோ அதே மாதிரி எடுத்து என்ன பார்க்க போகிறோம், வெக்டார் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். வெக்டார் ப்ராடக்டில் வந்து வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். இப்போ வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் சொல்லும்போது இப்போ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் பார்த்தோம்லப்பா, இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ். இப்போ நம்ம இதுக்கு நிறைய 10 பாயிண்ட்ஸ் நம்ம படித்தோம். இந்த பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் பேஸ் பண்ணி தான், இதை பேஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம் நம்ம செய்ய போகிறோம். லிசன், இது வந்து ஈஸியான ப்ராப்ளம் தான். எக்ஸாம்பிள் 2.7. ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வெக்டாரை என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட் பண்ண போகிறோம், டாட் பண்ண போகிறோம். அண்ட் மேக்னெட்டிக்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 வெக்டாரையும் டாட் பண்ணலாமா? அப்போ டாட் பண்ணனா என்ன வரும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார். அப்போ கொடுத்துருக்க ஒவ்வொரு வெக்டருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், மாடுலஸ் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், 2 + 4 + 5. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு மாடுலஸ் போனோம்னா 2 என்ன வரும், 2 and 4 என்ன வரும். இப்போ ரெண்டு வெக்டரை என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 and 4 3s are 12 and 5 6 are 30. ஆட் பண்ணோம்னா 44. மேக்னெட்டிக் கண்டுபிடிக்கணும் என்ன வரணும், கொடுத்துருக்க அந்த வேல்யூ வந்து அப்படியே எடுத்துக்கிறணும். அதாவது ஏ வெக்டரை தனியாக மேக்னெட்டிக் கண்டுபிடிக்கணும், பி வெக்டர் ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர்ட் and 5 ஸ்கொயர்ட். அது மாதிரி பி வெக்டர் என்ன பண்ணணும், 1 ஸ்கொயர்ட் 3 ஸ்கொயர்ட் and 6 ஸ்கொயர்ட். அப்புறம் 2 யூனிட்ஸ் கிடச்சிருச்சா. அதுக்கப்புறம் ரெண்டு வெக்டருக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், θ = cos inverse of a dot b by ab. அப்போ a dot b ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த a dot b வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. ஏபியோட வேல்யூ என்னது கிடச்சிருக்கோம்னா, a வேல்யூ b வேல்யூ, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூவை போடணும். இந்த வேல்யூ நம்ம நேச்சுரல் லாகரிதம்ஸில் இந்த வேல்யூ வந்து எந்த பிளேஸில் இருக்கோ அதுதான் தீட்டாவோட வேல்யூ. இப்போ 0.967ங்கிறது 15 டிகிரியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா லாகரிதமிக் டேபிள் நீங்கள் மேக்ஸில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் ரொம்ப சொல்ல வேண்டியது கிடையாது, நீங்கள் அதிலே பார்த்துக்கணும். சரியாப்பா, 2 வெக்டர் கொடுத்தாங்கன்னா ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏயோட மேக்னெட்டிக் கண்டுபிடிக்கணும், பியோட மேக்னெட்டிக் கண்டுபிடிக்கணும். 2க்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் பை யூசிங் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செக் வெதர் த ஃபாலோவிங் வெக்டர்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். அதாவது 2 வெக்டர் கொடுத்துருக்காங்க, 4 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இது வந்து ஒரு ஆர்த்தோகோனல் வெக்டர்ஸா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது, ஏ வெக்டர் 2 வெக்டரையும் ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட், ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்றோம். a - 15 இதுக்குள்ள எவ்வளவு வருது, -7 வருதா. அதே மாதிரி அப்ப ஏ வெக்டர் பி வெக்டர்ங்கிறது நாட் ஆர்த்தோகோனல் டு ஈச் அதர். ஏன் சொல்லியிருக்கோம், அப்போ ஒன்று நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி வருது, -7. அடுத்து சியையும் டியையும் நம்ம எடுக்கிறோம். சிடின்னு சொல்லும்போது ரெண்டையும் சிடியோட வேல்யூ என்னது 5 இல்லையா. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 × 2 10 வருமா, 5 × 2 10 வரும். அப்போ 10 - 10 = 0ன்னு வரும். அப்போ சிடிங்கிறது ஆர்த்தோகோனல்னு சொல்லியிருக்கோம். ஏன், அதோட வேல்யூ என்னது 0 இல்லையா. அப்போ சிடிங்கிறது ஒரு ஆர்த்தோகோனல்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஏபிங்கிறது ஆர்த்தோகோனல்னு சொல்லலை. ஏன் அப்படின்னா, லிசன், இப்போ ஏ வெக்டார் அப்படிங்கிறது இது எங்க நமக்கு ஜாயிண்டா இருக்குன்னு பாருங்க. ஏ வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க, 2i வெக்டார் கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து -7.
அப்போ ஒய் ஆக்சிஸில் 7 பாருங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய அந்த வேல்யூக்கு என்ன செய்யணும், நம்ம வெக்டார்ஸை வந்து வரையணும். அப்போ வரையும் போது இப்போ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்காங்களா, ஐயோட வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து ஐ கேப்போட வேல்யூ என்னது 5. அப்போ ஏ டாட் பி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நம்ம கிராஃப் போட்டு பார்க்குறோம், 2 வெக்டார்ஸ் எடுக்கிறோம், சி வெக்டாரம் அண்ட் டி வெக்டாரம். இது வந்து ஒரு ஆர்த்தோகோனல்னு சொல்கிறோம். எப்படி அப்படின்னா திஸ் இஸ் த எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் த ஒய் ஆக்சிஸ். இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் வெக்டார் நமக்கு எங்கே முடியுது 1 2 3 இல்லையா. அப்போ இதோட டைரக்ஷன், ஒய்யோட டைரக்ஷன் என்னது ஜே. அடுத்து இங்கே பாருங்கள், இதோட டைரக்ஷன் எங்கே முடியுது 1 2 3 4 5 இல்லையாப்பா. அப்போ இது எங்கே முடியுது அப்படின்னா 5ல் முடியுது. அப்போ 5 இங்கே எதில் முடியுது 3ல் முடியுது. அப்போ 3ல் முடியும் போது அது வந்து ஒரு ஆர்த்தோகோனல் வெக்டரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த கிராஃபை பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருக்கா. அப்போ இது வந்து 2ல் இருக்குது. இதோட வேல்யூ கவுண்ட் பண்ணுங்க 1 2 3 4 5. இப்போ சேம் அங்கே வந்து எதில் இருந்துச்சு 3ல், இது வந்து என்னது 2ல். அப்போ கொடுத்துருக்க வெக்டாருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா 2 வெக்டாரை எடுத்துக்கிறோம். அப்போ 4 இந்த டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 ஐ கேப் அண்ட் 2 ஐ கேப். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 4 × 8 வருமா. 8 - 15 அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஏ வெக்டாரில் என்ன கொடுத்துருக்காங்க 2 ஐ கேப். இப்போ ஏ வெக்டாரையும் டாட் பி வெக்டாரையும் எடுக்கிறோம். ஏ வெக்டார் என்னப்பா கொடுத்துருக்காங்க 2 ஐ கேப் அண்ட் 3 ஜே கேப் இல்லையா. அப்போ ஏ வெக்டாரை ஃபஸ்ட்டு வரைப்போம். இங்கே என்ன இருக்குது 2 இருக்கா. அப்போ இந்த இருக்கு 1 2 இருக்கா. அப்போ 2 ஐ கேப் பறஞ்சாச்சு. ஜே டேர்மில் என்னது ஜேனா ஒய் டேர்ம். ஜேல என்ன இருக்குது 3 இருக்கா. அப்போ 1 2 3. அப்போ 3க்கு மேலே ஒரு வெக்டர் வந்தாச்சா. இது வந்து ஏ வெக்டருடைய எக்ஸ்பான்ஷன். அடுத்து பி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க 4 ஐ கேப் - 5 ஜே கேப். அப்போ ஒய் டேர்ம் எடுத்துக்கிறோம். இது பி டேர்ம், இது ஏ டேர்ம். பி டேர்மில் 4 ஐ கேப் கொடுத்துருக்காங்களா. 1 2 3 4 4 ஐ கேப் அண்ட் 5 ஜே கேப். 1 2 3 4 5. அப்போ அது கொடுத்துருக்க வெக்டருக்கு நம்ம ட்ரா பண்ணி ஒரு வெக்டரை வரைஞ்சிருக்கோம். அப்போ இதுங்கிறது ஏ டைரக்ஷனில் போகுது, இது வந்து பி டைரக்ஷன். அப்போ இது ரெண்டுக்கும் வந்து டைரக்ஷன் வந்து டிஃபர் ஆகுதா. அப்போ இதை வந்து என்ன சொல்ல முடியாது, இதை ஒரு ஆர்த்தோகோனல்னு சொல்ல முடியாது. ஓகேயா. அடுத்து நெக்ஸ்ட்டு சி வெக்டர் டி வெக்டர் எடுக்கிறோம். சி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க 5 ஐ கேப் + 2 ஜே கேப். அப்போ 5 ஐங்கிறது வந்து இந்த டைரக்ஷனில் பார்க்கணும், ஜேங்கிறது இந்த டைரக்ஷனில் பார்க்கணும் சரியா. அப்போ ஐங்கிறது இந்த டைரக்ஷனில் பார்க்கணும் அண்ட் ஜேங்கிறது இந்த டைரக்ஷன். ஐங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 5 சி வெக்டார் வந்து 5 ஐ கேப். அப்போ 1 2 3 4 5 ஐ கேப் போட்டாச்சா. அடுத்து ஜே கேப்பில் எத்தனை கொடுத்துருக்காங்க 2. 1 2 இது சி டேர்ம் வரைஞ்சாச்சா. அடுத்து டி டேர்ம் 2 ஐ கேப். அப்போ ஐயில் 2 இருக்கான்னு பாருங்க 1 2 வரைஞ்சாச்சா. அதுக்கப்புறம் 5 ஜே கேப் 1 2 3 4 5 ஜே கேப். அப்போ இதில் பாருங்கள் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஓரளவு சேமாக இருக்குது. அதனால் இது என்ன சொல்கிறோம் சியையும் டியையும் ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறோம். ஏ அண்ட் பிங்கிறது ஆர்த்தோகோனல் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேப்பா, இஸ் கிளியர். கொடுத்துருக்க இந்த 2 வெக்டருக்கும் ஃபஸ்ட்டு வெக்டருக்கு ஏக்கும் பிக்கும் உள்ள டயக்ராம் இது அண்ட் சிக்கும் டிக்கும் உள்ள டயக்ராம் இந்த டயக்ராம். 2 டயக்ராம் பார்க்கும்போது இதோட டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது ஒரு ஆர்த்தோகோனல் கிடையாது, இதோட டைரக்ஷன் சேமாக இருக்கிறதுனால இது ஒரு ஆர்த்தோகோனல். இப்போ 2 வெக்டரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டிஆர் காஸ்டிட்டா. இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒர்க் டன் சொல்லுவோம். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா நம்ம கொடுக்கக்கூடிய 2 வெக்டரை என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்லா லெசன்லையுமே டூ யூ நோ கொஸ்டினை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். ஸோ அடுத்த 2 வெக்டர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் கொடுத்துருக்க இதை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து உங்களுக்கு எடுக்க போகிறேன். புக்கில் உள்ள டேர்ம்ஸை தான் நான் அப்படியே எழுதியிருக்கேன், நீங்கள் நான் கொடுக்குற நோட்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டர்ஸில் வெக்டர் ப்ராடக்டோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட். C vector is equal to A vector cross B vector is equal to modulus of A vector modulus of B vector. Sin theta n cap.
ஓகேயா? அப்போ சிங்கிறது என்ன அப்படின்னா a cross b ab sin theta n cap. இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரெண்டு வெக்டார்ஸ் என்ன, a வெக்டாரும் b வெக்டாரும். அப்போ இந்த வெக்டார்ஸை வந்து எந்தெந்த லாவை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அண்ட் ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல்னு சொல்லுவோம். இந்த ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணை நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபிங்கர்ஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்க ஃபிங்கர்ஸ் ஒரு டைரக்ஷனில் காமிக்கும், இந்த தம்ப் ஒரு டைரக்ஷனில் காமிக்கும். இந்த தம்புங்கிறது தான் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டை காமிக்கிறதுனால தான் இது நம்ம ரைட் ஹேண்ட். அப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸையும் நம்ம வெரிஃபை பண்ணணும்னா எந்த மாதிரியான லாஸை நம்ம யூஸ் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலும் ரைட் ஹேண்ட் கார்க் ரூலும். இது நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. டார்க் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், டவ் வெக்கெட். இது வந்து டவ், சிம்பிள் ஆஃப் டவ். இது டார்க், symbol of torque. So tau vector is equal to force into distance, F vector into R vector. இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்கா தெரியணும். இதுதான் அதனுடைய definition part. அடுத்து the direction of C vector is perpendicular to both. அதாவது Cங்கிற வெக்டார் A Bங்கிற ரெண்டு வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஆர்த்தோகோனலா தான் இருக்கும். At the same time cross product ரெண்டு வெக்டார்ஸை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எந்த லாவை ஒபே பண்ணாது, கம்யூட்டேட்டிவ் லாவை ஒபே பண்ணாது. ஆல்ரெடி நமக்கு கம்யூட்டேட்டிவ் லா தெரியும். அப்போ A வெக்டார் கிராஸ் B வெக்டார் நாட் ஈக்குவல் டு என்னது, B வெக்டார் கிராஸ் A வெக்டார். அப்போ இந்த வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் B வெக்டார் இன்டு A வெக்டார். சப்போஸ் நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு வெக்டாரும் மேக்சிமமா இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிளோட வேல்யூ 90 டிகிரி. அப்போ கண்டிப்பா மேக்சிமமா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே டாட் ப்ராடக்ட் பண்ணலாம், A இன்டு B. அட் த சேம் டைம் ரெண்டு வெக்டாரும் ஜீரோவா இருந்துச்சுன்னா தீட்டாவோட வேல்யூ ஜீரோவா இருக்கலாம், 180 டிகிரியா இருக்கலாம். அப்ப கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி நமக்கு கிடைக்கும், 0. தட் மீன்ஸ் A cross B is equal to AB sin தீட்டாவோட வேல்யூ 0. அடுத்த ரெண்டு வெக்டாரும் மினிமமா இருந்துச்சுன்னா ஆங்கிளோட வேல்யூ 270. அப்ப ஆங்கிளோட வேல்யூ 270 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா sin 270 என்ன வரும், மைனஸ். அப்ப மைனஸ் ஆஃப் ஏபின்னு வரும். அடுத்த நல் வெக்டார்ங்கிறது 0 வெக்டார். எந்த ரெண்டு வெக்டரை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெண்டு வெக்டரையும் நமக்கு என்னதான் கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும், 0 வெக்டர். இன் பிசிக்ஸ்ல மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸோட பிசிக்ஸ் டேர்ம்ஸ்ல என்ன பண்ணணும், எந்த ரெண்டு வெக்டரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ A cross A is equal to A into A sin theta n cap. அடுத்து the self vector product of unit vector are 0. எந்த ரெண்டு வெக்டார் யூனிட் வெக்டார் ரெண்டு சேமா எடுத்துக்கிட்டோம்னாலும் 0 வரும். ஆனா இங்கே டாட் ப்ராடக்ட்ல என்ன வரும், ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா வேல்யூ 1 வரும், ரெண்டு ஆப்போசிட்டா இருந்தா 0 வரும். இங்க எப்படி வரும், ரெண்டு சேமா இருந்துச்சுன்னா 0, ரெண்டு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அதோடைய வெக்டார் வரும். இப்போ I cross Iனாலும் 0 தான், J cross Jனாலும் 0 தான், அண்ட் K cross Kனாலும் 0 தான். அடுத்து ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ்ல எல்லா யூனிட் வெக்டார்ஸும் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா டாட் ப்ராடக்ட் என்ன பார்த்தோம், இதுக்கு வந்து 0 வரும். ஆனால் கிராஸ் ப்ராடக்ட் என்ன அது, ஐயும் ஜேயும் வந்துச்சுன்னா இல்லாத டேர்ம் என்னது, அப்போ கே கேப். ஜேயும் கேயும் வந்துச்சுன்னா இல்லாத டேர்ம் என்னது, ஐ கேப். கே ஐ மீன்ஸ் ஜே அண்ட் ஐ கே மீன்ஸ் மைனஸ் ஜே கேப் அண்ட் ஜே இன்டு கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. ஸோ இது எல்லா டேர்ம்ஸும் பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது. இதுதான் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ். திஸ் இஸ் த டெஃபினிஷன். இந்த 10 பாயிண்ட்ஸும் நீங்கள் படிச்சுக்கிறணும். நம்ம 5 மார்க்கில் கேட்கும்போது 5 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணாங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் காம்பவுண்ட். மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பீங்களாப்பா, அதே மேட்ரிக்ஸ் டேர்ம்ஸ். ஏ வெக்டார் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், எக்ஸ் ஒய் இசட். பி வெக்டரா அதே மாதிரி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா கிராஸ் பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஐ ஜேக்கு தனியாக போடணும், ஏ டேர்மை தனியாக பி டேர்மை தனியாக. இப்போ ஐ கண்டுபிடிக்கணும்னா இதையும் விட்டுட்டு இது ரெண்டையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஜே கேப்னா இந்த டேர்மையும் விட்டுட்டு இதையும் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அடுத்தது கே கேப்னா இந்த டேர்மையும் விட்டுட்டு இதை மட்டும் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ். அடுத்து ரெண்டு வெக்டருமே அட்ஜசன்ட் சைட்ஸா இருந்துச்சுன்னா பேரலோகிராம் நமக்கு தெரியுமா, ரெண்டு வெக்டர், இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் அப்படின்னா கிராஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இன்டு சைன் தீட்டா இன்டு என் கேப். இதுதான் என்ன அப்படின்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க் கொஸ்டின்.
நான் மிஸ் எப்படி எழுதியிருக்கணும், எப்படி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கணும், இதுபடியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். இந்த 10 பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்த மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 2 வெக்டார்ஸ் ஆர் கிவன், 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க, R வெக்டார் கொடுத்துருக்காங்க, F வெக்டார் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து ரிசல்டன்ட் வெக்டார் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? டார்க் இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு F. இப்போ டவ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு F. R வேல்யூ தெரியும், F வேல்யூ தெரியும். அப்போ IJK, ஏன்னா வெக்டரை தனியாக வச்சுக்கணும்ல, IJK தனியாக வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ 2, 3, 5 எழுதியாச்சு. எஃபோட வேல்யூ 3 - 2 + 4. அப்போ என்ன பண்ணால் ஐ வெக்டார் கண்டுபிடிக்கணும். இந்த டேர்மை விட்டுட்டு இதை மட்டும் மைனஸ் பண்ணணும். ஜேனா இந்த டேர்மை விட்டுட்டு இந்த டேர்மை எடுக்கணும். கே வெக்டர்னா இதை மட்டும்தான் எடுக்கணும். இந்த மாதிரி மைனஸ் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு எதோட வேல்யூ கிடைக்கும்? டார்க்கோட வேல்யூ கிடைக்கும். ஓகே அப்பா. அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ப்ராப்பர்ட்டிஸ் வெக்டார்ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டான சாப்டர் கூட. லிசன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் வெக்டார்ங்கிறது நம்ம எழுதக்கூடிய ஆஸ் யூஷுவல் எழுதக்கூடியது 2 வெக்டார். இஃப் த வெக்டார்ஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார் ஆர் ஈக்குவல் then its components are also equal. வெக்டார் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட காம்போனன்ட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது x காம்போனன்ட், y கோஆர்டினேட்ஸ், z கோஆர்டினேட்ஸ். x represents ax, y represents ay and z represents az. x ஓட டைரக்ஷன் யூனிட் வெக்டார் i cap, y ஓட யூனிட் வெக்டார் j cap and z ஓட யூனிட் வெக்டார் k cap. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ ஏஐ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் நமக்கு தெரியும். 3 கோஆர்டினேட்ஸுமே வரணும். அப்போ பி வெக்டரில் 3 கோஆர்டினேட்ஸுமே எழுதிட்டு எக்ஸ்ட்ராமை தனியாக, ஏன்னா என்ன சொல்லியிருக்கோம், 2 வெக்டரை ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ ஏல உள்ள எக்ஸ்ட்ராமும் பியில் உள்ள எக்ஸ்ட்ராமும் ஈக்குவல், ஏல உள்ள ஒய்யும் பியில் உள்ள ஒய்யும் ஈக்குவல், ஏ இசடும் பி இசடு ஈக்குவல். அப்போ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார். இஸ் இட் கிளியர்? எஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் 2.10. 2.10ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, compare the components of the following vector equation. First vector f vector is equal to m into a vector. Here m is positive number. p vector is equal to 0. இந்த 2 ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஏதாவது 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்குவோம். f vector is equal to mass into acceleration கொடுத்துருக்காங்க. அப்போ f தனியாக எழுதிக்கலாமா? மாஸ்ங்கிறது என்னது? ஒரு ஸ்கேலார். இது ரெண்டும் தான் என்னது? வெக்டார். அப்போ வெக்டார் டேர்மை தான் எடுக்கணும். f எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? f 3 கோஆர்டினேட்ஸ் எழுதலாமா? இப்போ x, fx, fy, fz. xனா i, yனா j, zனா k. அதே மாதிரி a எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். f is equal to ma அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு m into a யோட என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இது ஒரு டேர்மா. அடுத்து என்ன பண்ணுறோம்? x. அப்போ ஒவ்வொரு டேர்மாக எடுக்கிறோம். x டேர்மை தனியாக, y டேர்மை தனியாக, z டேர்ம். ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார்த்தோம் இல்லையா, அதை தான் சேம். அப்போ x டேர்ம், y டேர்ம், z டேர்ம். I cap கேன்சல் ஆயிருமா? j cap and k cap. ரிமைனிங் என்ன இருக்கும்? fx equal to m into ax, fy is equal to m into ay and fz is equal to m into az. So the vector equation is equal to true ஸ்கேலார் ஈக்குவேஷன். எந்த 2 வெக்டரை எடுத்தாலும் கண்டிப்பாக அது ஒரு ஸ்கேலாராக கிடைக்கும். இஸ் இட் கிளியர்? எஸ். இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எந்த வெக்டரா, இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் வெக்டர் ஏ வெக்டர் ரெண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் டேர்மை தனியாக, ஒய் டேர்மை தனியாக, இசட் டேர்ம் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் கேன்சல் ஆன டேர்மை பொறுத்து ரிமைனிங் டேர்மை ஈக்குவல் பண்ணுறோம். இது வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்? எந்த 2 வெக்டாரை ஈக்குவலாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஸ்கேலாரோட என்ன செய்யலாம்? ஸ்கேலார் ஈக்குவேஷனாக கிடைக்கும். அடுத்து Pனா மொமெண்டம். மொமெண்டம் என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணணும்னா P வெக்டார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ், ஒய், இசட். 0 எப்படி எழுதிக்கலாம்? 0i, 0j, 0k. அடுத்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் டேர்மை தனியாக, ஒய் டேர்மை தனியாக, இசட் டேர்மை தனியாக எழுதியாச்சா? அப்போ ஐ டேர்ம், ஜே டேர்ம், கே டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகும். மணி என்ன கிடைக்கும்? P is equal to 0, Py is equal to 0, Pz is equal to 0. Is it clear? அப்போ எந்த 2 வெக்டரை எடுத்தாலும் கண்டிப்பாக நமக்கு என்னது? ஸ்கேலாரோட பொருந்தும்.
ஸோ f vector is equal to ma vector கூட எக்ஸ்பேன்ஷன் இது. அடுத்து p vector is equal to 0 இதுக்குள்ள எக்ஸ்பேன்ஷன் இது. அடுத்து எக்ஸாம்பிள் 2.212 கொடுத்துருக்காங்க பாருங்க. 12 compare the components of vector equation. ஈஸி இல்லையா? இப்போ பார்த்தா அதே கான்செப்ட் தான். f1 plus f2 plus f3 is equal to f4. அப்போ கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் நமக்கு தெரியும் x y z. அப்போ என்ன எழுதிருக்கலாம்? அப்போ f வந்து 1x 2x 3x. அடுத்து f1y இது எல்லாம் x டேர்மு, இதெல்லாம் y டேர்மு, இதெல்லாம் என்னது z டேர்மு. அப்போ கொடுத்துருக்கிறதுல 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 எழுதுகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளது x கோஆர்டினேட்ஸ், செகண்ட் உள்ளது y கோஆர்டினேட்ஸ் அண்ட் லாஸ்ட் உள்ளது z கோஆர்டினேட்ஸ். இஸ் இட் கிளியர்? எஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான சாப்டர் பார்க்க போகிறோம். பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டாரை என்ன லெட்டரில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஆர் வெக்டார். ஆர் வெக்டரில் டிஃபைன் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு பொசிஷன் வெக்டார் தெரியும். இது வந்து எக்ஸு, இது ஒய், இது இசட்டு. எக்ஸோட யூனிட் வெக்டார் ஐ கேப், ஒய்யோட யூனிட் வெக்டார் ஜே கேப் அண்ட் இசட்டோட யூனிட் வெக்டார் கே கேப். ஸோ இதுதான் அதோடைய பாயிண்ட் பி. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்? ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பாயிண்ட்டு 0. இப்போ பொசிஷன் வெக்டாருங்கிறது ஆர் வெக்டார். அப்போ இது வந்து ஒரு வெக்டார் denotes the position of a particle of any instant of times with respect to Cartesian coordinate system. The Cartesian coordinate systemத்துக்கு தான் இன்னொரு பேர் இருக்கு, frame of reference. Position vector கண்டுபிடிக்கணும்னா what is the formula? R vector. Position vector என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணணும்? R vector is equal to x I cap plus y I cap j cap plus z k cap. Is it clear? இதுதான் என்ன அப்படின்னா பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார்னு கேட்டாங்கன்னா இந்த டயக்ராம் வரைஞ்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இது நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் வெக்டாரை பேஸ் பண்ணி அடுத்து என்ன இருக்கு? ஒரு 2 ப்ராப்ளம் இருக்கு. இந்த 2 ப்ராப்ளமையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டிட்டர்மைன் த பொசிஷன் வெக்டார்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் பார்ட்டிகல்ஸ் P, Q or S. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து எக்ஸோட பாசிட்டிவ், இது எக்ஸோட நெகட்டிவ், இது ஒய்யோட பாசிட்டிவ், இது ஒய்யோட நெகட்டிவ். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதில் உள்ள டயக்ராமை வச்சு நம்ம வெக்டாரை எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம எதில் பார்க்க போகிறோம்? இப்போ 3 வெக்டார் கொடுத்துருக்கோம் இல்லையா? பி வெக்டார், கியூ வெக்டார், ஆர் வெக்டார் அண்ட் எஸ் வெக்டார். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எதை பார்ப்போம்? பிங்கிற பாயிண்ட்டை பார்ப்போம். பிக்கு அதனுடைய பொசிஷன் வெக்டார் என்னது? ஆர்பி வெக்டார். இப்போ பிங்கிற பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல இருக்கு? 1 2 3. அப்போ ஆர்பியோட வேல்யூ என்னது? 3 ஐ கேப். ஐயோட டைரக்ஷன் என்னது? ஐ கேப். அப்போ ஐ கிடைச்சிருமா? ஸோ ஐ கிடைச்சிச்சு இல்லையா? அப்போ இதுதான் பொசிஷன். பிங்கிற பொசிஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிச்சு. அப்போ ஆர்பி கிடைச்சிச்சாப்பா? பியோட பொசிஷன் 3 ஐ கேப். அப்போ பியோட பொசிஷனுக்கு நேரம் இருக்கா? 1 2 3 3ல் முடியுதா? அப்போ என்ன டைரக்ஷனில் இருக்கு? இது நம்பர் 3, இதோட டைரக்ஷன் ஐ கேப். அப்போ 3 ஐ கேப். இதுதான் என்னது? பிங்கிற பாயிண்ட். அடுத்து இந்த பாயிண்டை பாருங்க, கியூ பாயிண்ட். கியூ பாயிண்டை எப்படி பாயிண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஆர் கியூ வெக்டார். அப்போ இது வந்து 2 ஆங்கிளில் இருக்கா? ஃபர்ஸ்ட் எக்ஸை பாருங்க, எக்ஸ் எதில் இருக்கு? 1 2 3 4 5. அப்போ இதோட வேல்யூ என்ன? 5 ஐ கேப். அடுத்து ஒய்யோட வேல்யூ பாருங்க, 1 2 3 4. அப்போ இதோட வேல்யூ என்னது? 4 ஜே கேப். ஓகேயா? அப்போ செகண்ட் பொசிஷன் வெக்டார் முடிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம என்ன? இப்போ செகண்ட் பொசிஷன் வெக்டாரோடைய வேல்யூ கிடைச்சிருச்சா? அடுத்து பொசிஷன் வெக்டார் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் பாருங்க, ஆறுங்கிற பாயிண்ட் எங்கே இருக்கு? 1 2. இது என்ன ஆக்சிஸ்? நெகட்டிவ் ஆக்சிஸ். அப்போ இங்கே என்ன இருக்கு? -2. இதோட நெகட்டிவ் டைரக்ஷன் இது பாசிட்டிவ் ஐ கேப்னா இது என்னது? நெகட்டிவ் ஐ கேப். ஐ கேப். ஓகேயா? அடுத்து இப்போ பொசிஷன் ஆறுங்கிற பாயிண்ட் நம்ம கிடைச்சிருச்சா? அடுத்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் எஸ். இப்போ எஸ்ங்கிற பாயிண்டை பார்க்குறோம். எஸ்ங்கிற பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூவை பாருங்க, எங்க இருக்கு? 1 2 3. அப்போ என்ன வரும்? 3 ஐ கேப். அடுத்து ஒய்யோட வேல்யூவை பாருங்க, 1 2 3 4 5 6. அப்போ ஜேயோட வேல்யூ என்னது? 6 ஜே கேப். என்ன 6? மைனஸ் ஜே கேப். ஏன்னா இது இந்த பிளஸ் ஜே, இது மைனஸ் ஜே. ஸோ இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா இது பிளஸ் ஜே கேப். ஓகேப்பா? இஸ் இட் கிளியர்? அப்போ பிங்கிற பாயிண்ட்ல அதோட பொசிஷன் வெக்டர் என்ன, கியூங்கிற பாயிண்ட்ல அதோடைய பொசிஷன் என்ன,
ஆறுங்கிற பாயிண்டில் அதோட பொசிஷன் என்ன, எஸ்ங்கிற பாயிண்டில் அதோட பொசிஷன் என்ன. இஸ் இட் கிளியர்? ஸோ பியோட பாயிண்ட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. கியோட பாயிண்ட், இது ஆரோட பாயிண்ட், இது எஸ்ஸோட பாயிண்ட். ஓகேயா? இப்போ அதை பேஸ் பண்ணி அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதே கான்செப்டில் a person initially addressed starts to walk 2 meters towards north. ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, நடக்க ஆரம்பிக்கிறாரு. இதில் நார்த் சைடில், டுவர்ட்ஸ் ஈஸ்ட், நார்த் டு ஈஸ்ட். இது 1 meter டிஸ்டன்ஸில். 5 meter டுவர்ட்ஸ் சவுத் அண்ட் தென் 3 meter டுவர்ட்ஸ் வெஸ்ட். அப்போ நார்த் சவுத்தில் 5 meter அண்ட் வெஸ்ட்டில் 3 meter. இதோட பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பர்சன் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிப் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாக் 2 meter. பர்சன் இனிஷியலி அட் ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சஸ் வரைஞ்சாச்சு. இது ஒய், எக்ஸோட நெகட்டிவ், இது ஒய்யோட பாசிட்டிவ், இது ஒய்யோட நெகட்டிவ். அப்போ இதோடைய டைரக்ஷன் ஐ கேப், இது மைனஸ் ஐ கேப், இது ஜே கேப், இது மைனஸ் ஜே கேப். ஃபர்ஸ்ட் பர்சன் எத்தனை மீட்டர் போறாரு, 2 meter. அப்போ 1 2 meter போயிட்டாரா. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவர் ரெஸ்ட்டில் இருக்கார். ரெஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கிறாரு, 2 meter போயிட்டார். போயிட்டு அடுத்து என்னது, டுவர்ட்ஸ் நார்த்து போயிட்டாரா. அதுக்கப்புறம் 1 meter டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இதுக்கும் 1 meter எங்கே இருக்காரு, ஈஸ்ட்டுக்கு போயிட்டார். ஈஸ்ட்டுக்கு வந்துட்டாரா. அடுத்து டுவர்ட்ஸ் சவுத். அடுத்த சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3 meter. அப்போ 1 2 3 meter வந்துட்டாரா. அப்போ ஃபஸ்ட்டு எதில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, ரெஸ்ட்டில் இருக்காரு. ரெஸ்ட்டில் இருந்துட்டு எங்கே போகிறாரு, நார்த்தில் 2 meter போகிறாரு. அடுத்து அகைன் 1 meterல வந்துட்டாரு. திருப்பி எங்கே போகிறாரு, அதே சவுத்துக்கு 3 meters என்ன செய்கிறாரு, சவுத் வராரு. அடுத்து 1 2 3 இல்லையாப்பா, 3 meter வந்தாச்சு. அடுத்து என்ன பாரு, டுவர்ட்ஸ் வெஸ்ட். டுவர்ட்ஸ் வெஸ்ட் எங்கே இருக்குது, 5. இப்போ வெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 2 3. இதுக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளவு, 3 meter. அப்போ டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட்டை ரீச் பண்ணும்போது அவங்க எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்காங்க, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2. இப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது, 5 இருக்கு இல்லையா. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றையும் எழுதுகிறோம். இப்போ பொசிஷன் வெக்டர் ஆர் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு -2 i cap -3 cap. இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சன் வந்து 2 meterலேருந்து ரெஸ்ட்டில் இருந்து 2 meter போகிறாரு. எங்கே, நார்த் சைடில். நார்த்துலேருந்து ஈஸ்ட்டுக்கு வராரு 1 meter டிஸ்டன்ஸில். அடுத்து எங்கே வராரு, சவுத்துக்கு 3 meter டிஸ்டன்ஸில் வந்துட்டார். அப்போ இதுக்குமான டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வெஸ்ட்டுக்கு, இப்போ 1 2 3 4 5 ஆயிடுச்சா. அப்போ இதுலேருந்து என்ன பண்ண, அப்போ 2லேருந்து -3. அப்போ இதோட டைரக்ஷன்னா -2 -3J. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இதோடைய டோட்டல் டைரக்ஷன் நமக்கு கிடைச்சிடும். இஸ் இட் கிளியர்? எஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். Dear students, please don't waste your time. Please utilize this time. Today, your homework is explain about subtraction of vectors. And second one problem 2.1 இருந்து 2.14 எல்லா ப்ராப்ளமே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா. இந்த ப்ராப்ளம் ஃபிசிக்ஸ் நோட் இருக்கு இல்லையா, யூனிட் 2ல் ஆல்ரெடி நான் ப்ராப்ளம் நோட் உங்களுக்கு போட சொல்லியிருக்கேன். அந்த ப்ராப்ளம் நோட்டை போட்டு 2.1லேருந்து 2.14 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், டிரைவ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒரு இம்பார்ட்டண்டான 5 mark கொஸ்டின், எக்ஸ்பிளைன் about scalar product of vectors. Scalar product of vectors ஒரு 10 points படிச்சோம் இல்லையாப்பா, அதுதான் பார்த்தோம் இல்லையா. Scalar product of vectors. And fourth one is same vector product of vectors. Is it clear? Dear students, today class is over. Please study these questions. Every week Wednesday I will conduct physics test. So remaining portion we will see next class. Thank you students. Thank you.